இது மகிமை நேரம். கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக இந்த புதிய வருடத்திலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இதோ சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படி இந்த வருடத்திலே கர்த்தர் நமக்கு இவைகளெல்லாம் புதிதாக்கி தருவார் என்பதை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். கர்த்தர் புதிய காரியங்களை செய்வார், புதிய இருதயத்தை தருவார், புதிய ஆவியை தருவார் என்றெல்லாம் நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மை புதிய மனுஷனாக, புதிய சிருஷ்டியாக உருவாக்குகிறார் என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். புது மனுஷனாக, பழைய வருடத்தில் வாழ்ந்த மனுஷனை போல் அல்லாமல் கர்த்தர் நம்மை புதிய மனுஷனாக சிருஷ்டிப்பார் என்பதை குறித்து நாம் தியானிப்போம். 2 கொரிந்தியர் 5:17 இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பிரியமானவர்களே, நாம் பழைய வருடத்திலே வாழ்ந்தோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றார்? நீ கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நீ புது சிருஷ்டியாய் இருப்பாய். இப்போ நாம் எல்லாருமே நம்ம வாஞ்சிக்கிறோம், நாம் புதிய மனுஷனாய் இருக்கணும், புதிய சிருஷ்டியாக்கப்படணும், தேவனால் புது சிருஷ்டியாக்கப்படணும். அப்போ பழைய மனுஷன் புதிய மனுஷன் ஆண்டவர் எதை சொல்றாரு அப்படின்னு சொன்னா, பழைய மனுஷன் சொல்றது எபேசியர் 4 வாசிக்கும் போது 22 அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போகும் இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு. அப்போ மோசம் போகும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷன். இன்னும் பவுல் அப்போஸ்தலர் கொலோசியர் 3:8 அந்த பழைய மனுஷனை குறித்து சொல்லுகிறார். அந்த பழைய மனுஷத்துல, அதாவது பாவம் நிறைந்த அந்த பாவ சரீரம், அந்த பழைய மனுஷனை தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? பழைய மனுஷன் சொல்லுகிறார். அந்த பழைய மனுஷன்ட்ட என்னெல்லாம் இருக்குமா? கோபம், தர்க்கம், மூர்க்கம், அப்புறம் பழி வாங்குற எண்ணம், இப்படி அந்த மோசம் போகிற இச்சைகளினாலே வரக்கூடிய கெட்டு போகிற அந்த பழைய மனுஷனை சொல்லிட்டு ஆண்டவர் எப்படி சிருஷ்டிப்பார் அப்படின்னா, அவருடைய சாயலாக, அந்த நீதியிலும் பரிசுத்தத்திலும் அவருடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த புதிய மனுஷன் எப்படி இருப்பார் அப்படின்னா, நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக இருப்பார். அப்போ கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் அவருடைய ரூபமாக படைத்தார். பார்ப்பதற்கு கண்ணு, காது, மூக்கு எல்லாம் யாரை போல இருக்கிறோம்? நம்மை சிருஷ்டித்தவரை போல நாம இருக்கிறோம். ஆனா நம்முடைய சாயல் எப்படி இருக்கிறது? சாயல் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய குணங்கள், நம்முடைய குணாதிசயங்கள், நம்முடைய சுவாபங்கள் அவருடைய சாயலாக இருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை. ஆண்டவர் அதான் சொல்றாரு, தேவனுடைய சாயலாகவும் நாம் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள், நீங்க அப்படி மாறுங்கள், நீங்க கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நீங்க புது சிருஷ்டியா இருப்பீர்கள். இதுதான் அதனுடைய அர்த்தம். கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கும் பொழுது தேவனுடைய சாயலாக, நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனாக நாம் மாற முடியும். எப்படி மாற முடியும்னு ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் இந்த உலகத்திற்கு நம்முடைய புதிய மனுஷனாய் மாற்றுவதற்காக நம்முடைய பழைய பாவங்களை எல்லாம் கழுவி, நம்முடைய பழைய பாவங்களை எல்லாம் சுமந்து சிலுவையிலே தீர்த்து நம்முடைய புதிய மனுஷனாய் மாற்று, புது ஜீவனை நமக்கு தருவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் பாடுபட்டு சிலுவையிலே அறையப்பட்டார். அதான் ரோமர் எழுதின நிருபத்தில் 6 பார்க்கும் பொழுது, அவர் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவருடைய சிலுவையிலே சுமந்தது நிமித்தம் நம்மளுடைய பாவ சரீரம், இந்த பாவத்தோடு உள்ள இந்த பாவ சரீரம், அந்த பழைய மனுஷன் என்ன பண்ணிட்டாரு? சிலுவையிலே அறையப்பட்டோம். தேவனோடு கூட நாம் சிலுவையிலே அறையப்பட்டோம். எப்படின்னா, அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து சிலுவையில் அறையப்பட்டதினால் அவரோடு கூட இந்த பழைய மனுஷனும் இந்த பாவ மனுஷனும் சிலுவையில் அறையப்பட்டீர்கள் என்று பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார். அப்போ எப்படி நாம் நம்முடைய பாவங்கள் அவரோடு சிலுவையில் அறையப்பட்டதோ, அதே போல இந்த பழைய மனுஷனும் நம்முடைய ஞானஸ்நானத்தினாலே, நம்முடைய மரணத்திற்கு உள்ளாகும் ஞானஸ்நானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அப்ப இந்த ஞானஸ்தானத்தின் மூலமாக நம்முடைய பாவங்கள் அவரோடு கூட சிலுவையில் அலையப்பட்டு மரணத்திற்கு உள்ளாகி அடக்கம் பண்ணப்பட்டது என்று வாசிக்கிறோம். அப்ப அதன் மூலமாக கர்த்தர் எப்படி இயேசு கிறிஸ்துவை மகிமையினாலே உயிரோடு எழுப்பினாரே, அதே போல நாமளும் புது ஜீவன் உள்ளவர்களாய், புது மனுஷராய் நாம்
எழும்ப முடியும். அந்த ஞானஸ்தானத்தினாலே பாவங்களை எல்லாம் கழுவி அவரை விசுவாசித்து அவரே என்னை இரட்சகர், அவர் என்னுடைய பாவங்களை சிலுவையிலே அறைந்து விட்டார் என்று நாம் விசுவாசிக்கும் பொழுது பழைய மனுஷனின் சிலுவையில் அறையப்பட்டவர்களாய் நாம் புது ஜீவன் உள்ளவர்களாய் எழுந்திருக்க முடியும். பிரியமானவர்கள், அந்த ஒரு விசுவாசத்தினால் கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை புது சிருஷ்டியாக, புது மனுஷனாக, புது ஜீவன் உள்ளவர்களாக மாற்றுகிறார். நாம் மாத்திரமல்ல, கர்த்தரும் அதை விரும்புகிறார். ஒவ்வொரு மனுஷனும் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக்கப்பட வேண்டும், புதிய மனுஷனாக மாற வேண்டும், பழைய மனுஷனை களைந்து போட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எங்கள் புறம்பான மனுஷர் அழிந்து போகணும் என்று சொல்லுகிறார். தேவ சாயலாக நாம் மாறும் பொழுது, புது சிருஷ்டியாக மாறும் பொழுது அவருடைய பரிசுத்தத்திலும் நீதியிலும் நாம் தேவ சாயலாக மாற முடியும். எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல பவுல் அப்போஸ்தலர் இன்னும் அந்த பழைய மனுஷனுக்குரிய காரியங்களை குறித்து சொல்லும் போது சொல்லுகிறார், நீங்க கோபப்படாதீங்க, நீங்க கோபப்பட்டாலும் நீங்க பாவம் செய்யாதிருங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம அந்த பழைய மனுஷத்துல காணப்படுகிற குணங்களை நாம் ஆராய்ந்து அவைகளை விட்டு விடுகிற பொழுது, கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் வரும் பொழுது நாம் புதிய மனுஷனாக வர முடியும். நாம் கோபமோ அல்லது எரிச்சலோ நாம் படும் பொழுது அந்த நம்ம ஆண்டவர் சொல்லியிருக்கிறபடி அந்த பிசாசானவன் நம்மை பாவம் செய்ய தூண்டுகிறான். ஆண்டவர் சொல்ற, நீங்க கோபம் பட்டாலும் நீங்க பாவம் செய்யாதிருங்கள், பொய் சொல்லாதிருங்கள், திருடாதிருங்கள், பரிசுத்தாவியை உங்களோடுக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவியை நீங்க துக்கப்படுத்தாதிருங்கள் அப்படி சொல்றாரு. அப்போ உள்ளத்துல இருதயத்துல இருக்கிற அந்த கசப்பு, கோபம், எரிச்சல், கூக்குரல், தூஷணம் இவைகள் எல்லாம் அந்த பழைய மனுஷத்தில் காணப்படுகிற எல்லாவற்றையும் நாம் நீக்கி போடும் பொழுது கர்த்தர் அந்த புதிதாக்குவார், நம்மை புதிய மனுஷனாக உருவாக்குவார், அவருடைய சாயலாக மாற்றுவார். அவருடைய சாயல் இருக்கும், அன்பு இருக்கும், நீதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும், பரிசுத்தம் காணப்படும், எல்லாவித உத்தம குணமும் அவருடைய சிருஷ்டியில காணப்படும். அப்படிப்பட்ட ஒரு புதிய சிருஷ்டியை, ஒரு புதிய மனுஷனை நாம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தருவார். கிறிஸ்துவுக்குள் நாம் ஆளும் பொழுது அந்த பழைய மனுஷனை அவர் சிலுவையில அறைந்து அதிலே நாம் அடக்கம் பண்ணப்பட்டு புது சிருஷ்டியாக, புது ஜீவன் உள்ளவர்களாய் ஒவ்வொருவரையும் இந்த வருடத்திலே கர்த்தர் நம்மை எழுப்புவார். நம்முடைய சிந்தனையிலே புதிதாக, நம்முடைய பார்வையிலே புதிது, நம்முடைய நடக்கையிலே புதிதாக காணப்பட வேண்டும். நம்முடைய பார்வையிலே பெருமையான பார்வைகளோ மேட்டிமையான பார்வைகளோ நாம் காணப்படுமானால் அவை எல்லாவற்றையும் நீக்கி அந்த பொறாமை எண்ணங்களோ கோபங்களோ எரிச்சல்களோ நம்மை காணப்படுமானால் அவைகளை எல்லாம் நீக்கி, அதே போல நம்முடைய இருதயத்திலும் சுத்தம் உள்ளவர்களாய் நம்முடைய நடக்கையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து நம்முடைய சிந்தையும் நம்ம பரிசுத்தமான பொல்லாத நினைவுகள், வேண்டாத நினைவுகளுக்கு விலக்கி நாம் பாதுகாத்துக் கொள்ளும் போது ஒவ்வொரு அவயங்களையும் நாம் பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ளுதான் அந்த புதிய மனுஷனை நாம் தரித்துக் கொள்ள முடியும். நம்முடைய இருதயம் பரிசுத்தமாக்க, சிந்தைகள் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும், கண்களின் பார்வைகள் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும், நம்முடைய நடைகள் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய அவருடைய புது சிருஷ்டியாக மாற முடியும். இந்த புதிய வருடத்திலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் அந்த பெரிய கிருபையை கொடுத்த நம்முடைய பழைய மனுஷனை, பழைய சுவாபங்களை, கர்த்தருக்கு பிரியமில்லாத அந்த மோசம் போகிற இச்சைக்குரிய பழைய மனுஷனை களைந்து போட்டு தேவனுடைய சாயலாக, நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட அந்த புதிய சிருஷ்டியை தரித்து கொள்ளும்படியாக கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும்படியாய் நான் ஜெபிப்போம். இரக்கமும் கிருபை நிறைந்த அன்புள்ள ஆண்டவரே, பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம். தூயவரே, துயாதி தூயவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். மகத்துவம் உள்ளவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் தியானித்தது போல ஆண்டவரே, கர்த்தர் நீர் ஆண்டவரே மோசம் போக்குகிற அந்த பழைய மனுஷனை களைந்து போட்டு ஆண்டவரே தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புது மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் என்று அந்த வார்த்தை தியானிக்க கர்த்தர் உதவி செய்கிறப்பா. நாங்களும் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களிடத்திலே காணப்படுகிற பழைய சுவாபங்களை களைந்து போட்டு ஆண்டவரே இந்த வருடத்திலே நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய், புது ஜீவன் உள்ளவர்களாய், நீர் மகிமையிலே எழுந்தது போல நாங்களும் கிறிஸ்துவுக்குள் புது ஜீவன் உள்ளவர்களாய் எழும்ப கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். உடைய ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொருவர் மேலும் உடைய கிருபை தங்குவதாக எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. மகிமை